பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிக்கிற விழாக்கள் நடத்துகிற போது தோளோடு தோல் அணைத்துக் கொள்வது மாதிரி நிற்பது, அவங்க மேலே அப்படி தோல் மேலே கை போடுவது மாதிரி ஃபோட்டோ எடுப்பது, இதை தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செய்து வருகிறார். அது சகோதரர் மாதிரி தானே. அதில் என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடியவர் சினிமா விழாவில் இது மாதிரி ஆடியோ வெளியீட்டு விழாக்கள், இசை வெளியீட்டு விழாக்கள், அது மாதிரி இடத்துல இது மாதிரி ஒரு நடிகையை அவங்க கிஸ் பண்ணால் கூட அது யாரும் குற்றமாக எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், இசை வெளியீட்டு விழாக்களில் வரக்கூடிய பெண்கள் எப்படி உடை உடுத்தி வருவாங்க. ஒருத்தர் கூட சமீபத்தில், என்னம்மா வெயில் தாங்க முடியலையா, நீ உங்களுடைய ஆடை பாதி ஆடையாக இருக்க அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டார். அது பெரிய பரபரப்பான செய்தியாக மாறிச்சு. பெண்களுடைய உரிமைக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாருன்னு கூட பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்போ சினிமா நடிகைகளாக ஒரு பொது விழாக்களிலே பங்கேற்பவர்களோடு இருக்கக்கூடிய அந்த அணைப்பு என்பது வேறு. பள்ளி மாணவ மாணவியர்கள், குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள் பரிசு பெறுவதற்காக வருகிறார்கள். அவர் ஏறத்தாழ அந்த பள்ளி மாணவிகள், இப்போ +2 படிக்கிற ஒரு பொண்ணு வர்றா அப்படின்னா ஒரு 17 வயசு, ஒரு 10th படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணோ வருதுன்னா 15 வயசு, ஏறத்தாழ அவருடைய மகள் வயது, மகன் வயது தான் எல்லாருமே. ஆனால் அவர் தன்னை ரொம்ப இளமையாக கருதி கொண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன்னா வயதை எப்பொழுதுமே நடிகர்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உலகத்தில் சினிமாக்காரங்க குலவன்னா கூட ஒத்துக்குருவாங்க, வயசை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்வது கிடையாது. கவுண்டமணி கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, தாண்டுகிட்டானா 35 தாண்ட மாட்டேங்க. ஆமாம், கவுண்டமணியை சொல்லுவார். ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகராகவே அவர் நடிச்சிருப்பார். என்ன சார் சாப்பிட்றீங்க நீங்கள் அப்படின்னா, பருத்தி கொட்டையும் பொண்ணாக்கு தாண்டா சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஏன்னா நானும் மனுஷன் தானடா, என்னடா சாப்பிட போகிறேன், என்னடா கேள்வி அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த நடிகனுக்கான அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து, அதாவது கையெடுத்து கும்பிடுறது எதற்காக? ஏன் மற்றவர்கள்லாம் தோல் மீது கை போட்டு இப்போ பள்ளி மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குறாங்க, அல்லது ஏதோ ஒரு இது பரிசு வழங்குறாங்க, சான்றிதழ் வழங்குறாங்க அப்படின்னா, அமைச்சர்களோ முதலமைச்சரோ தோல் மேலே கை போட்டுலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கு, தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த எல்லை வரைக்கும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மீட்ரு தெரியும். நடிகனாக இருக்கிறவங்க சினிமா ஃபீல்டில் அது ஒரு குற்றம் கிடையாது. சினிமா ஃபீல்டில் தோல் மேலே கை போட்டு அணைத்துக் கொள்வது, அரவணைப்பாக இருப்பது என்பது இயல்பானது. அந்த உலகம் வேற, அது கற்பனை உலகம், இது நிஜ உலகம்.